80% எனக்கு வர கிளைண்ட்ஸ்லாம் அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்ரோச் பண்றாங்க. எனக்கு நீங்க தான் வந்து ஃபியான்சிக்கு சாரி கட்டி விடணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பேருக்கு சாரி கட்டி விட்டுருவீங்க அதிகபட்சமா? ரஃப்லி சொல்லணும்னா ஒரு 2000 மேல இருக்கும். 8 வயசுல இருந்து நான் சாரி கட்டுறீங்க. 8 வயசுல இருந்து? 8 வயசுல ஆரம்பிச்சது. அது ஒரு பேஷனா ஆரம்பிச்சது. ஒரு லைக் அம்மாக்காக ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கு. நான் செய்யற சாரி ட்ரிப்பிங் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா நான் செய்யறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாரில அயனிங்னு ஒண்ணு கிடையாது, ஹீட்டிங்னு ஒண்ணு இல்ல. அப்ப போய் டைரக்டா கட்டிட்டு டைரக்டா யூஸ் பண்றது தான் சாரி ட்ரிப்பிங். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ப்ரீ ப்ளீட்டிங்னு ஒண்ணு வந்திருக்கு. ப்ரீ ப்ளீட்டிங்னா எல்லாம் சாரீஸ் பல்லு ப்ளீட்ஸ்லாம் இருக்கும்ல, கண்டிப்பா தெரியும். பல்லுனா அந்த முந்தானி அதெல்லாம் வந்து அழகா ப்ளீட்ஸ் குட்டியா ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து அயன் பண்ணி அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்படி திறந்து அப்படியே ஒரு அடுக்கு ப்ளீட் தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்பதான் வந்திருக்கேன். ஐ அம் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட். அதுதான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ ஐம் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் அமேஸ்ட் ஆகி என் ஒர்க்கை பிடிச்சி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பிரதர் இந்த வேலை ஜாலியா இருக்கு. நீங்களா நிறைய பெண்களுக்குலாம் சாரி கட்டி விட்டுறீங்க. நிறைய நானும் வந்து ஜாயின் பண்ணுறேன், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிடுறேன். எக்கச்சக்கமா எஸ்எம்எஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எஸ்எம்எஸ் விட காமெண்ட்ஸ்ல வருங்க. இது வந்து இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்லயே ஃபாலோ ஆகும். எப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஃபன்காக அவங்க வந்து என்ன செய்வாங்க, காமெண்ட்ஸ்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணி மச்சான் வாங்க மச்சான் இந்த வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு கொச்சா ஒரு கேலி பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சம்டைம்ஸ் ரீட் பண்றதுக்கு. அதை ஷேர் பண்ணி சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் ஐடி ஜாப்லாம் விட்டுட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐடி ஜாப் விட்டுட்டோ இல்லை என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷன் விட்டுட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கு ஜம்ப் ஆயிடலாம். அந்த மாதிரி மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பேசுவாங்க. எனக்கு மெசேஜே போடுவாங்க, எப்படி நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ற, அசிஸ்டண்டா கூப்பிட்டுக்கோ, நானும் வர போறேன், பொண்ணுங்களுக்கு பிளவுஸ் மாட்டி விடலாமா, அந்த மாதிரி இந்த மாதிரி டேர்ட்டியாலாம் பேசுவாங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அப்படியே கில்ட்டியாக தான் இருக்கும். கிளைண்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்லி see them as my sister. ஒரு அக்கா, என் சொந்த அக்காக்கு நான் எப்படி ட்ரை பண்ணுவேன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே அவங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they have given me the trust. I mean அந்த பிலீஃப் கொடுத்துருக்காங்க that I will drape them well and make them look neat. So I'll drape, I'll make sure I'll give my 100% effort and 100% perfection on them and I'll leave my job. I'll leave. So I'll make sure that everything is there. So அதுக்கு நான் செய்யணும்னா என்னோட ஹார்ட் க்ளீனாக இருக்கணும், என் மைண்ட் செட் க்ளீனாக இருக்கணும், எல்லாமே நான் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு I'll finish off my job. எங்கள் அம்மா திட்டுவாங்க, என்னது ஒரு பையனுக்கு நீ சாரி கொடுத்து அவனை சாரியெல்லாம் ப்ளீட் பண்ணி சொல்லிட்டு இருக்க, இது அவனை எங்கே போய் லீட் பண்ண போகுது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி எங்கள் அம்மா திட்டிருக்காங்க, என்னையும் திட்டிருக்காங்க. நீ சாரி தொட்டினா நீ வந்து உருப்பட மாட்ட, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ சாரி தொடக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே பீப்புள் இப்போ பெருமையா சொல்லிக்கிறாங்க, அவர் வந்து என்னோட நெஃப்யூ, அவர் வந்து என்னோட ஃபேமிலி தான், அந்த மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து அதிகபட்சம் நீங்க எவ்வளவு நிமிஷத்துல வந்து சாரி கட்டி விடுவீங்க? டிபெண்ட்ஸ் ப்ரோ. இப்போ என்ன ஸ்டைல கேட்கறாங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ நார்மல் சாரி ட்ரிப்பிங், ரொம்ப நார்மல் சாரி ட்ரிப்பிங் கேட்கறாங்கன்னா செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம் ப்ரோ. ஒரு 60 செகண்ட்ஸ் which is 1 minute or maximum 2 minutesல முடிச்சிடலாம். எப்படிங்க இவ்வளவு சீக்கிரமா சாரி கட்ட முடியுமா? கட்டிடலாங்க. அது ஆக்சுவலி அது ப்ராப்பர் டெக்னிக்ஸ் தெரியணும். டெக்னிக்ஸ் மெத்தட் தெரிஞ்சா டக்குன்னு முடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்து குழம்பி போய் ஐயோ எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாம அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஈஸி. அந்த ப்ராப்பர் டெக்னிக்ஸ் தெரியணும். நம்ம இன்ட்ரெஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்ணா இந்த சாரி ட்ரிப்பிங் வந்து பேஷனாவே மாறிடுச்சுல. பேஷனா இருந்தது ப்ரொஃபஷனலா மாறி இருக்கு இல்லையா?